வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டோக்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, கறிவேப்பிலை, கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, சர்க்கரை. நீங்கள் நார்த் இந்தியா டூர் போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த டோக்லா எல்லா ஹோட்டலையும் கிடைக்கும், நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸ்லையும் கிடைக்கும். இது ஒரு குஜராத்தி டிஷ். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச கடல மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கணும். உப்பு, ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கடல மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் போக சொல்ல கூட பார்த்துருப்பீங்க. நார்த் இந்தியாவில் குஜராத் டூர் போக சொல்ல ட்ரெயினில் சொல்லுவாங்க டோக்லா இல்லை டோக்லா இல்லைன்னு. அந்த டோக்லா இது தான். டோக்லாவை கடலை மாவுலையும் செய்யலாம், ரவையிலையும் செய்யலாம். வீடியோவில் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துங்க. இப்போ இதை 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஆப்ஷன் தான். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வரணும்னா மஞ்சள் பொடி சேர்த்துங்க. அதுக்காக நிறைய சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம சோடா உப்பு சேர்க்க சொல்ல ரொம்ப ரெட்டிஷாக மாறிடும். இப்போ நம்ம சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண பேட்டரை ஒரு தட்டில் ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நம்ம அந்த தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம இட்லி கொத்து கொடுக்குற மாதிரி 3 தட்டு கொடுப்பாங்க, இல்லை ரெண்டு தட்டு கொடுத்துருப்பாங்க. அது டோக்லா வேக வைக்கிறதுக்கு தான். அதை மாதிரி தட்டு என்னான்ட்டு இல்லை, அதனால் நான் சாதா தட்டி எடுத்துக்கினேன். இப்போ இதில் நம்ம இதை ஊற்றிட்டோம். பாருங்கள், இட்லி பானையில் தேவையான தண்ணி ஊற்றிக்கின்னு இந்த மாதிரி கொத்து வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு இதை நான் இப்போ அவிச்சு எடுக்க போகிறேன். இதை மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், டோக்லா எப்படி வந்திருக்கு, நல்லா ஃப்ளஃபியாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க தந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ இனிப்பு எடுத்துங்க. இந்த ஸ்டேஜில் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். காரம் நிறைய வேணுன்றங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்கினேன். இப்போ நம்ம டோக்லாவை இன்னொரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜூஸை அதில் மேலே ஊற்றிக்கலாம். இது கடல மாவு வந்தால நல்லா அந்த ஜூஸில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு தாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காரம், புளிப்பு, இனிப்பு 3 கலந்துருக்கும். ஜூஸை விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், டோக்லா எப்படி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், எப்படி ஃப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.